ஓம் சாந்தி சிஸ்டர். குஷ் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கேன் பிரதர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். 2025 அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ நிறைய குறிப்பாக அனுமோகன் அவர்கள் வந்து டிசம்பரை தாண்டுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லோருக்கும் ஒரு பயம் கூட இருந்திருக்கும். ஸோ சக்சஸ்ஃபுல்லா தாண்டிட்டோம். ஸோ அவரே வந்து ஆல்ரெடி நான் சொன்னதான் நடந்துச்சு இல்லை, நிறைய இடத்துல நடந்துச்சு இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்ப இதுல என்ன மெயின் விஷயம்னா, நிறைய பேருக்கு வந்து அப்போ அப்படின்னு தோணிடும். இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க பாரு, எதுவும் ஆகல பாரு அப்படின்னு புலி தோணிடும். வருது புலி வருதுங்கிற கதை மாதிரி. இந்த மாதிரி நிறைய கேட்டோம் பிரதர். நிறைய பேர் விண்கற்கள் விழுதுங்கிறாங்க, உலக அழியுதுன்னு நியூஸ்ல அடிக்கடி வரும். 2025, 2024, 2022 எல்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு பிளைட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் எப்பயோ ஒரு தடவை நடக்கிறது. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா தினசரி நியூஸ் ஆயிடுச்சு. கீழே நடக்கிற மாதிரி மேல நடக்குது ஆக்சிடென்ட். பத்திக்கிட்டு எரியுது, அதெல்லாம் பயங்கரமா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு எச்சரிக்கை தான். கடவுள் வந்து கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கறாருன்றது வந்து நம்ம அகங்காரத்துல ஆடுறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்மள தயார்படுத்திக்கிறதுக்காக. இல்லையா? இப்ப அனுமோகன் அவர் நடிச்சிட்டு இருந்தார். அவர் இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லையா? அவருக்கு நடிப்புல வராத புகழ் இதுல ஒன்றும் வந்துட போறது கிடையாது. இன்னும் கேட்டா அதுல புகழ் வந்ததுனாலதான் அவர் சொல்றத வந்து இங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம 11 வருஷமா சொல்லின்னு இருக்கிறோம் அதே விஷயத்த. யாருமே இதை சீரியஸா கண்டுக்கிறது கிடையாது. சோ அப்ப இந்த மாதிரி நபர்கள்னால சொல்லப்படுறது. இன்னொன்னு பிரதர், அவர் ஒரு விஷயத்துல பாராட்டலாம். எப்படின்னா, யாருமே இப்படி உலக அழிய போகுதுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. செம்மையா கலாய்ப்பாங்கல்ல. அத முன் வந்து அவர் சொல்றாரு. எனக்கு வந்துட்டு சித்தர்கள் மூலமா ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அவரு தைரியமா முன்னிறுத்தினதை அவர் பாராட்டணும். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒண்ணும் நடக்கல பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடக்கலாம். அந்த செகண்ட்ல அந்த அந்த ஒரு ஆட்டம் ஆடும்போது ஆட்டம் காண ஆரம்பிக்கும் திடீர்னு. ஏன்னா அது அந்த கடைசி நேரத்திலயும் உனக்கு அகங்காரம் போகலையா? சோ கடவுளுடைய கருணையை கூட நீ தப்பா புரிஞ்சுக்கிறியா? அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லையா? எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பைபிள், குரான், கீதை எல்லாத்துலயுமே அந்த எச்சரிக்கை இருக்கும். உலக அழிவுக்கான விஷயம் இருக்கும். ஆக்சுவலா உலக அழிவுல நடக்கிற விஷயங்கள் தான் அந்த பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம், கீதை எல்லாமே. அந்த உலக பாத்தீங்கன்னா நீங்க கீதை வந்து யுத்த மைதானத்துல சொல்லப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சொல்லும்போது உலக அழிவு எதிர நிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அது முடிச்ச உடனே ஸ்டார்ட் ஆயிடும். சோ அந்த கீதா உபதேசம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி அனுமோகன் போன்றவர்கள் மனதில் இந்த எண்ணத்தை, அதுவும் 40 வருடத்திற்கு முன்பு அவர் கேட்டது, இப்ப திடீர்னு அவருக்கு தோணுது பாருங்க சொல்லணும்ட்டு. இவ்வளவு நாள் அது தோணல. அப்ப அந்த டைம் நெருங்குது. ஒண்ணு அந்த மதத்தின் வழியாவது எச்சரிக்கையா இருக்கணும், இல்ல இந்த சயின்ஸ் சொல்றத வச்சியாவது எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா என்ன எச்சரிக்கை அதுதான் யாருக்குமே தெரியாது. இல்ல அனுமோகனே கேட்டா கூட இயற்கைக்கு முன்னாடி நாம எல்லாம் என்னங்க போய் சேர வேண்டியதுதான் அப்படி சொல்றாரு. ஆனால் கிறிஸ்தவ மதத்திலும் உலக அழிவு இருக்கு, முஸ்லிம் மதத்திலும் இருக்கு, எல்லா மதத்திலும் இருக்குது. ஆனால் யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்க மரணம் வர்றது முன்கூட்டியே தெரிந்தால் தயார்படுத்திக்கலாம். என்ன தயார்படுத்திக்கிறது? மரணம் கன்ஃபார்ம். அதுல என்ன தயார்படுத்துறது இருக்கு? அதாவது சிலர் வந்துட்டு தயாரா இருக்கிறதுனா எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, எப்படியோ சாக போறோம், இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடலாம். மோஸ்ட்லி 95% பீப்புள் இப்படிதான் பிரதர் இருக்காங்க. முன்னாடினாவது இல்ல இங்க பாருங்க, போன ஜெனரேஷனாவது அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு சேவ் பண்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் இந்த உலக அழிவை பத்தி பேசவும் நல்லா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாராளமா. நோ சேவிங்ஸ். சோ எப்ப அழிஞ்சாலும் நான் இறக்க தயாரா இருக்கேன், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இது ஆக்சுவலா டைட்டானிக் படத்துல அந்த கப்பல் கன்ஃபார்மா முழுக போகுதுன்னு தெரியும் பொழுது ஒரு கணவன் மனைவி காமத்துல ஈடுபடுவாங்க. அவங்களுடைய கடைசி ஆசை நிறைவேற்றுறாங்களாம். கப்பல் அவங்க இந்த மாதிரிதான் உலகம் நிறைவேற்றிக்கலாம். நல்ல நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம், நல்ல மூவி பார்க்கணும், நல்ல ஹாப்பியா இருக்கணும், நல்ல சுத்தி பார்த்துக்கணும், எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய்க்கணும், அந்த மாதிரி. சோ இவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, அதாவது கவனிக்காத ரகசியம், தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது, கவனிக்காத ரகசியம் என்ன அப்படின்னா,
உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே உயிர் அப்படியே தான் இருக்க போகுது. இந்த உடம்பு தான் அழியுமே தவிர அந்த உயிருக்குள்ளதான் மனம் புத்தி இருக்குது. அது யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதாவது நீங்க உடம்புல இருக்கும்போது என்னெல்லாம் எண்ணம் வருதோ அதே எண்ணம் அதுல வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், மகாபாரதத்துல ரொம்ப ஃபேமஸான சம்பவம். கடைசி நேரத்துல வந்து பாண்டவர்கள் இனத்தையே அழிக்கணும் அப்படின்ட்டு அஸ்வத்தாமன் வந்து ஒரு அஸ்திரம் விடுவான். அந்த அஸ்திரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெட்டுவான் பாண்டவர்கள் நினைச்சிட்டு. ஆனா அங்க பாண்டவர்களுடைய குழந்தைங்க தான் படுத்துட்டு இருப்பாங்க. இருட்டுல போய் வெட்டிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் தான் தெரியும் பாண்டவர்கள் சாகலன்ட்டு. சரி பரவாயில்ல, அவனுடைய வம்சத்தை அழிச்சாச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்குது. எங்க இருக்குதுன்னா சுபத்திரையுடைய, அதாவது அர்ஜுனனுடைய மனைவியுடைய, அர்ஜுனனுடைய மகனுடைய மனைவியுடைய கர்ப்பத்துல இருக்கு. அபிமன்யு அவனையும் கொன்னுட்டாங்க. பட் ஆனா அவ கர்ப்பமா இருக்கிற. சோ அதன் மூலமாக வம்சம் விருத்தி அடைஞ்சிடக்கூடாது இல்ல. அதனால அவன் என்ன பண்ணுவான், அந்த அஸ்திரத்தை விட்டு கர்ப்பத்துல இருக்கிற அந்த கருவை வந்து அழிப்பான். சோ இதை பார்த்து ரொம்ப கடுப்பாய் கிருஷ்ணர் வந்து ஒரு சாபம் கொடுப்பார். என்ன கொடுப்பாருன்னா, நீ வந்து இந்த உலகம் அழியும் வரை உடல் கிடைக்காம அலைவ. இதுதான் உனக்கு. நீ வந்து இன்னொரு ஜென்மம் எடுக்கவே முடியாது. கடல்கிட்டயும் போக முடியாது. இங்கே பேயா சுத்திக்கிட்டு இருப்பேன்ட்டு. சோ அதோடைய வலி வந்து அந்த நிலையை அடையும் போதுதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போதைக்கு அது அது நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா உடம்புல இருக்கிறோம். உடம்புல என்னென்ன வலின்னு தெரியும். உடம்பை விட்டால் நீங்க நினைக்கிற அடுத்த செகண்ட் அது அங்க போயிடும். நம்ம ஒண்ணும் அப்படியே அந்த அளவுக்கு எண்ணங்களை உங்க கட்டுப்படுத்தல நிறுத்த வைக்கக்கூடியவர்கள் கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த சாபமே வராது ஃபர்ஸ்ட் இல்லையா. உங்க மனம் கண்ணா பின்னான்னு போகும்போது இங்க நினைப்பீங்க, டக்குன்னு இங்க இருக்கும். அங்க நினைப்பீங்க, இங்க நினைப்பீங்க. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலா ஏதோ ஒரு படத்துல கூட, ஏதோ லூசியோ ஏதோ ஒரு படத்துல கூட இதே மாதிரி வரும். நினைக்கிற அந்த செகண்ட் டக் 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 டக்குன்னு எதிர, அதாவது உங்க முன்னாடி காட்சி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா நீங்களே அங்க போயிடுவீங்க. ஏன்னா மனம் புத்தி என்ன நினைக்குதோ டக்குன்னு இழுத்துட்டு போயிடும் ஆத்மாவை. உடம்பு இருக்கிறதுனால இழுத்துட்டு போக முடியல, அது போயிடும். சோ இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, உலகம் அழிஞ்சா பரவாயில்லன்னு நீங்க நினைக்கிறீங்களே, இந்த மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க பரவாயில்லையா. உங்க கண்ணு முன்னாடி உங்க மனைவி கற்பழிக்கப்படுவா, உங்க குழந்தை கற்பழிக்கப்படும். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டு துடிப்பீங்க. அந்த அந்த காமத்துக்கு நீங்க அடிமையானதுனாலதான் நீங்களே இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப தயாராகிறதுனா என்ன? ஏரோப்ளேன்ல போறாங்க. போகும் பொழுதே வந்து அந்த பாராசூட் எமர்ஜென்சிக்கு சொல்லி கொடுப்பாங்க. எமர்ஜென்சி வருதுன்னா நீங்க இப்படி குதிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவே வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அது மாதிரி ஒரு சகோதரி சொல்லும்போது எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு குரூப்பா, ஸ்போர்ட்ஸ் குரூப். சப்போஸ் அது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். மேபி அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால நக்கல் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் மேல இருந்து கீழே வர்றது பெரிய விஷயம் இல்லை. எப்படியா இருந்தாலும் வரதான் போறீங்க, உயிரோடவோ செத்தோ. ஆனா இப்ப கீழே இருந்து மேல போக போறது ஆத்மா. அதுக்கான வழி தெரியணும். ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இறந்த பிறகு ஆத்மா வெளில வந்த பிறகு நினைக்கிற இடத்துக்கு போயிடும்னா கடவுளை தவிர எல்லாத்தையும் நினைப்பீங்க. ஏன்னா கடவுளை பத்தி தெரியாது. ஆத்மா எங்க போகணும்னு தெரியாது. இதுதான் நீங்க பண்ண வேண்டிய முயற்சி இல்லையா. அனுமோகன் அவர்கள் கிட்ட வந்து என்ன பண்றது பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படின்னும் பொழுது அந்த கேள்விக்கான பதில் தான் கீதையே. மரணம் உடலுக்குத்தான், ஆத்மாவுக்கு இல்ல. அது நடந்தே தீரும். அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. என்ன தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, மிகப்பெரிய தயார்படுத்திக்கிறது இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் இறக்கும்போது நீங்க எந்த தயார்படுத்தவும் தேவை கிடையாது. ஏன்னா இறக்குறீங்க, மறுபடியும் இங்கே பிறக்குறீங்க, இறக்குறீங்க, மீண்டும் இங்கே பிறக்குறீங்க. ஆக்சுவலா நீங்க இறக்கும் பொழுது உலகம் எப்படி இருக்குதோ, டக்குன்னு பிறக்கும் போது அந்த உலகம் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. ஆனா இப்ப ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா உலகம் அழிய போகுது, ஆத்மா அழியாது. அப்ப ஆத்மா எங்க போகணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒண்ணு நினைக்க போறீங்க, அங்க போய் பிறக்க போறீங்க. எல்லா ஆத்மாவும் உடம்பு இல்லாம அலையும் போது நீங்க யாருக்கு போய் பிறப்பீங்க? ஏதாவது ஒரு உடம்பு கிடைச்சதுன்னா உள்ள பூந்துக்கும். கட்ட 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 கடன்னு 50, 60 ஆத்மா பூந்துக்கும். எவ்வளவு கொடூரமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் மனைவி ஒன்னா வாழ முடியல,
ஒரு உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா இருந்துகிட்டு ஒண்ணு ஒரு பக்கம் இழுக்கும் உடம்ப. எப்படி இருக்கும்? தப்பிக்கவும் முடியாது. வெளியில வரவும் அதுக்கு பயமா இருக்குது. இது ஒரு கும்பலா இருக்கிற ஒரு சேஃப்டி கிடைக்குது அதுக்கு. இருந்தாலும் நான் நினைக்கிறதுக்கு எதிரா இப்ப ஒரு நான்வெஜ்ஜே சாப்பிடாத இப்ப வீகன் டயட் வெளிநாட்டிலே ஃபேமஸா இருக்குது. நல்லா கறிமீன் சாப்பிடுறவங்களுக்குள்ள போய் பூந்துக்குச்சு. இஸ்கான்காரங்க காமமே தப்புன்ட்டு இருக்கிறாங்க. காம வெறி பிடிச்ச ஆத்மாவும் உள்ள வந்து பூந்துக்குச்சு. இப்ப எப்படி முரண்படுது பாருங்க. அது ஒரு பெரிய தண்டனையா இருக்கும். ஏன்னா யாருக்குமே கடவுள் எங்க இருக்காருனோ, எப்படி அங்க போறதுனோ, அல்லது அடுத்தது எங்கதான் போகணும்ன்றதோ தெரியாது. ஏன்னா உலகம் காலியாக போகுது. அப்ப எங்க போகணும்? அதை சொல்வதற்கு தான் கடவுள் வரார். கடைசி 100 வருடம் வரார். முன்னாடியே வந்துடுறார். அவர் வருவது அதற்கு தான், வழிகாட்டதான். சத்தியமான வழியை காட்டுறதுனால அவர் பேர் சத்குரு. மனிதர்கள் வச்சுக்கிறாங்க அந்த பேர். கேட்டா நான் ஒன்னும் சொர்க்கம் நரகம் எதை பற்றியுமே மக்களுக்கு ஒன்னும் சத்தியம் பண்ணல. அப்புறம் எதுக்கு சத்குருன்ற பேரை வச்சுட்டு அலையுறீங்க இல்லையா? அது கடவுளுடைய பேர், சத்தியத்தை போதிக்கிற வழி. இது 5000 வருட காலச்சக்கரம். முதல்ல நான் சொர்க்கமாக படித்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமா நரகமா மாறிடுச்சு. 2500 வருஷம் கழிச்சு நரகம். பாவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் அதுக்கான தண்டனை வருது. ஆனா சொர்க்கத்துல எந்த பாவமும் நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா ஆத்மான்ற உணர்வுலயே இருப்பீங்க. உடல்ன்ற உணர்வே இருக்காது. ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா வேலையும் பண்ணுது. சோ அந்த ஆத்மாதான் நான் அப்படின்ற உணர்வுலே இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாக்குறதுனால அவங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. குழந்தைகளை விட பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா அளவற்ற செல்வம் இருக்கும், நல்லா அழகா இருப்பாங்க, குழந்தை மாதிரி பரிசுத்தமா வேற இருப்பாங்க. அப்புறம் என்ன? அதுதான் சொர்க்கம் இல்லையா? இன்னைக்கு யாரும் அழகெல்லாம் கிடையாது. அதுக்கே அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சு பார்த்தோம் இல்லையா? நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. சோ இது இன்னும் ஒரு உடம்புக்குள்ள 50 அவன் புதருக்குள்ள இருந்து வந்தான். திடீர்னு வந்ததே பெரிய விஷயம். ஆனா ஒரு ஆள் வந்ததுதான் நீங்க பாத்தீங்க. கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆத்மா அங்க இருக்கும். அது தெரியாது அவங்களுக்கு. சோ அதை பற்றி நம்ம தனி வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதோ சொல்ல வந்தீங்களே? அதாவது கணக்கெடுப்பின்படி தினசரி 85% பெண்கள் வந்துட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகுறாங்களாம். கணக்கெடுப்பின்படி. எவ்வளவு நியூஸ் வெளியில வராம இருக்கு. அப்ப எல்லாருமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, தெரிஞ்சும் தெரியாமலும். அப்ப நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும், எவ்வளவு உலகம் மோசமா போயிட்டு இருக்குங்கிறத கண்கூடா பாக்குறோம். இன்னொன்னு பிரதர், உலக அழிவு அப்படிங்கறத விடுங்க, மரணம் அப்படிங்கறது தடுக்க முடியாத ஒண்ணு. இப்பெல்லாம் துர்மரணம், திடீர் மரணம் அடிக்கடி நடக்குது இல்லைங்களா? உலக அழிவு நீங்க இப்படிதாப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த கருத்தை விட்டுருவோம். இப்போ இந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க, எவ்வளவு குடும்பங்கள் அனாதையா இருப்பாங்க, கொரோனால எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க, எவ்வளவு குடும்பங்கள் அனாதையா இருப்பாங்க, இந்த பாலியல் குற்றங்களால எவ்வளவு பேர் மனம் உடைந்திருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்ப யோசிக்கணும்ல. இந்த ஞானம் அவங்களுக்கு உதவும் தானே? கரெக்ட். அதுதான் என்ன ஞானம் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். என்ன அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு கடவுள் சொல்றார், சொர்க்கமா இருக்கும் பொழுது எந்த துக்கமும் நடக்கல. நரகமாகும்போது பாவம் செய்றீங்க, அப்ப தண்டனை கிடைக்குது. தண்டனையின் உச்சம் தான் இப்ப கலியுகத்தின் இறுதியில பாக்குற எல்லா உலக அழிவு, பாலியல் குற்றங்கள் எல்லாமே. இந்த நேரத்துல இறைவன் சொல்றாரு, இது காலச்சக்கரம், இரவு பகல் வர மாதிரி சொர்க்கம் முடிந்த நரகமாக தானா மாறும். ஏன்னா உலகம் மோசமா கெட்டு போறது தானா தான் நடக்கும். ஆனா இது மீண்டும் புத்தம் புதிய உலகமாக தானா நடக்காது. அதுக்குதான் இறைவன் வர. அதற்கான வழியை சொல்றார். அற்புதமான உலகம் வரப்போகுது. அங்க நீங்க நுழைய போறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ரகசியம் தெரிஞ்சிட்டாலே உலக அழிவுன்ற துக்கம் உங்களுக்கு சுகமாக மாறும். அதுதான் துக்கம் சுகமாக மாறும்னு பைபிள்ல போட்டிருக்கோம். ஆனா அது எப்படி மாறும்? சொர்க்கம் வந்துரும். ஆனா நீங்க வருவீங்களா அங்க? அதுக்கு உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கணும். என்ன தகுதிப்படுத்திக்கணும்? சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்களோ அந்த மாதிரி நீங்க மாறணும். ஏன்னா ஆத்மா குணத்தை அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துட்டு போகும். ஏன் நாளுக்கு நாள் உலகம் மோசமாகுதுன்னா ஆத்மா எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்குது. சோ அதனால முன் ஜென்மத்தை விட இப்ப மோசமாகும், இதை விட அடுத்த தலைமுறை மோசமாகும், இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். சரி, இது ஆட்சி மாறுறதுனாலயோ எதனாலையுமே மாறிடாது. இறைவனை பிடிங்க. இது கடவுளால மட்டுமே இந்த பூமியை சொர்க்கமா மாத்த முடியும், மனிதர்களால மாத்த முடியாது. அப்ப இதை அழிச்சிட்டு தான் மாத்த போறார். அது பைபிள்ல இருக்கும். நல்ல பயிரும் அது பேர் என்ன, கலைப்பயிரையும் ஒன்னா வளர விடுவாரு.
கடைசியில ரெண்டுத்தையும் பிரிச்சு கலைப்பயிருக்கு நெருப்பு வச்சிடுவாரு. நல்ல பயிர் மட்டும் சேர்க்கப்படும். அப்ப எல்லாமே மேல போயிடுது. போய் கலைப்பயிர் மேலே தங்கிக்கும். நல்ல பயிர், அதாவது இறைவனுடைய அதாவது காமம் கோபம் இல்லாத ஆத்மா வரும். சோ எப்படி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வெல்றது? இறைவன் சொல்றாரு, சொர்க்கத்துல காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் எப்படி இருந்தீங்கன்னா, உங்களுடைய கவனம் சதா ஆத்மாவிலே இருந்தது. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாத்தீங்க, ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுது அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு அந்த கவனம் இருந்தது. ஆத்மாவுக்கு சக்தி இருந்தது. அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா தடுமாற ஆரம்பிக்குது. 2500 வருடம் கழிச்சு. அப்ப மீண்டும் அந்த கான்சென்ட்ரேஷன் எடுத்துட்டு வரணும்னா பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்குது. ஏன்னா ஆத்ம சக்தி இழந்து எல்லா இடத்துலயும் மயங்கி கிடக்குது. அதுல இருந்து உடனே வெளில வராது. இப்ப அந்த மயக்கத்துல இருந்து வெளியில வரணும். அதுல மிகப்பெரிய மயக்கம் தான் காமம். சோ அதுல இருந்து வெளியில வரணும்னா இறைவன் நினைவிலே இருங்க. அப்ப இறைவன் எப்படி இருப்பாருன்னு இது வரைக்கும் எந்த மதத்திலும் சொல்லல. கடவுள் சொல்றார், செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நான் இருக்கிறேன். நீங்களும் பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க. உடம்பு நீங்க கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அழிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இல்லையா? ஆத்மா எப்பவுமே இருக்குது. அது உடம்பு எடுக்கணும்னா ஒருத்தர் வயிற்றுலதான் பிறந்தாகணும். அதனால நீங்க அம்மான்னு பற்று வைக்கிறது ஒரு அறியாமை. ஆனா அம்மாதான் அவங்க கடமை செய்யணும் தான். ஆனா அப்படியே அவங்க அவங்க இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்தியே வேற உடம்புல. அதுக்கப்புறமா இருக்கதானே போற. இன்னொன்னு அவங்க இன்னொரு உடம்பு எடுக்க போறாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற? நாம கவலைப்பட வேண்டியதெல்லாம் செத்துட்டாங்களேன்னு கவலைப்படக்கூடாது. செத்தவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதி அடைஞ்சாங்களா இல்லையான்னு தான் கவலைப்படணும். அதுக்கு முன்னாடி நான் ஞானத்தை கொடுத்தனா இல்லையா? தகுதி அடையிறது கூட நம்ம கையில கிடையாது. ஆனா ஞானத்தை கொடுக்கறது நம்ம கையில இருக்கு. அதை கொடுத்தனா என் தொடர்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி ஞானத்தை கொடுத்தால் ஆனந்தமாக இருக்க முடியும். அப்படி நீங்க இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நினைக்கிறது தான் ஆத்மாவுக்குள்ள பலம் வரும், சக்தி நிரம்பும். வெளி உலக கவர்ச்சிகள்ல இருந்து உண்மையிலே விலகிட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு சோதனையும் வரும். அதுதான் முஸ்லிம்கள்ல சோதிப்பதற்காகவே அல்லாஹ் படைத்தான்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த கடைசி ஒரு பிறவியில நடக்கிற விஷயம். அதுக்காக பிறவியே ஒரு பிறவிதான் இல்ல. கடைசியில நடக்கிற சம்பவத்தின் அடிப்படையில் வர்றதுதான் பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே. சோ இந்த நேரத்தில் அப்ப ராமருக்கு வருது பாருங்க எல்லா டெஸ்ட் பேப்பரும். அரியணை மேல ஆசை இருக்குதா? சிரிச்ச முகத்தோட போயிடுற. பட் ஆனா மனைவி மேல பற்று இருக்கு, சகோதரன் மேல பற்று இருக்கு. சோ அந்த மனைவி மேல உள்ள பற்றுதான் காமம். அந்த காமத்தின் ரூபமாக ராவணனை காட்டுறாங்க. ஆனா ராவணன் சீதையை மட்டும் கடத்தன் தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க. ராமரையும் சேர்த்துதான் கடத்துறாங்க. ஏன்னா அந்த பொன்மானை பார்த்து சீதை மட்டும் மயங்கல, ராமரும் மயங்குற. சோ அப்ப 2 பேருமே கடத்திட்டாங்க. அடுத்து அங்க சீதையாக காட்டப்படுறது ராமரோட சேர்ந்து இருக்கிறது தான், ராவணனுடைய சிறையில இருக்கிறது. அப்ப இப்ப மீட்க போற ராமர் யார் தெரியுமா? அதுதான் கடவுள். ஆத்மான்றது எல்லா சீதையும் குறிக்கும். அதை மீட்பதற்காக இறைவன் வந்திருக்காரு. இது துக்கம் நிரம்பிய உலகம் தான். அப்ப இதை அழிக்கணும். அங்க இலங்கையை ஆஞ்சநேயர் போய் அழிக்கிறார் இல்லையா? இதை அழிக்கணும். சொர்க்கம் வரப்போகுது. சோ அழிய போற உலகத்தை நீ ஏன் நினைக்கிற? எப்படி ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா நெருப்பு வைக்கிறாங்க இல்லையா? திரும்பி பார்க்காம போன்னுவாங்க கொல்லி வச்சுட்டு. ஏன்னா அது செத்து போச்சு. அது அது கணக்கு முடிச்சுட்டு எங்கேயோ பிறக்க போயிடுச்சு. நீ ஏன் உடம்பு கட்டிட்டு அழுவுற? திரும்பி பார்க்காம போ. ஏன்னா அது அது அழிஞ்சு போச்சு. அழியக்கூடியது, எரியக்கூடியது. எரிய முடியாதது போயிடுச்சு. ஆத்மா எரியாது, எரியாது, வெட்ட முடியாது, நினைக்க முடியாது, அழியாது. சோ அது அது எங்கேயோ போயிடுச்சு. நீ அதை நினைக்க கூடாது. அதே மாதிரி உலகம் ஆல்ரெடி அழிஞ்சிட்டதா நினைச்சுக்கோ. இங்க இருக்கிற எதுலயும் உன்னுடைய கவனம் வேண்டாம். அழிவற்ற ஆத்மால மட்டும் கவனம் இருக்கட்டும். சிவ பரமாத்மாவின் நினைவிலே மூழ்குங்க. அப்படி மூழ்கிட்டு சொர்க்கத்தில் நான் எப்படி இருப்பேன் அதையே மனதில் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். இல்ல சீதை ராமரோடு சந்தோஷமாக இருந்த நாட்களையே நினைப்பான். ஆத்மான்ற சீதை சந்தோஷமா இருந்தது சொர்க்கத்தில் மட்டும்தான். அதை நீங்க நினைக்கணும். எப்படி நினைக்கிறது? எப்படி இருந்தோம்? ஞாபகம் இருக்குதா? அதைத்தான் கடவுள் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானம் நிலை மூலமாக தினம் தினம் சொல்றாரு. கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல சிவபெருமான் பேசுறாரு. அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா ஞானத்தை கேட்கிறவங்க பிரம்மா மூலமாக சிவனுக்கு குழந்தையானதுனால பிரம்மாவுக்கும் குழந்தைகள். அதான் பிரம்மகுமார் குமாரிகள்.
ஸோ எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதிய நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இந்த ஞானம் கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். மற்றபடி இன்னைக்குதான் உலகம் அழியும் அப்படின்னு துல்லியமாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கடவுளே அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். ஏன்னா அப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் எல்லாம் உடனே இறைவன் நினைவுல இருக்க முயற்சி பண்றாங்கல்ல. ஒரு நாள் தானே, அப்பயும் வர்றது கஷ்டம், அது வேற விஷயம். ஆனா நீங்க எப்பவும் அலர்ட்டா இருக்கிறீங்களான்றதான் முக்கியம். ஏன்னா சொர்க்கத்துல அவ்வளவு அழகானவர்கள் இருப்பாங்க. அவங்கள பார்த்து உங்க மனம் சலனம் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி நபர் அங்க விட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாரு. அளவற்ற செல்வம் இருக்கும், அங்கேயும் பணக்கார ஏழை இருப்பாங்க. ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை கிடையாது. இங்க இருக்கிற பணக்காரன் நம்பர் 1 பணக்காரனை விட பணக்காரனா தான் அங்க இருக்கிற கீழ்மட்ட ஏழையே இருப்பான். சோ எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த ஆசை, பணத்தின் மீது ஆசை, பேராசை இதெல்லாம் இல்லாம இருப்பான். சோ அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களான்னு சோதிக்கிறதுக்காக டெஸ்ட் பேப்பர் வரும். சோ ஒவ்வொரு அடியிலும் இறைவன் நினைவிலேயே, இறைவன் சொல்ற வழிப்படியே நீங்க எடுத்து வைக்கணும். அந்த கைட் பண்றதுதான் முரளியில இறைவன் பண்ணுவார். சோ அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்ன்றதான் ராமருடைய கதாபாத்திரம், மகாபாரதத்துல உள்ள தர்மருடைய கதாபாத்திரம் எல்லாம் இல்லையா? மனைவியை கடத்திட்டு போகும் பொழுது கூட அது என்னுடைய மனைவி நினைச்சிருந்தா எமோஷனல் ஆகியிருப்பாரு தர்மர். ஏன்னா அர்ஜுனன் பீமன் எல்லாம் எமோஷனல் ஆகுறாங்க. ஆனா கடத்திட்டு போனவன புடிச்சிட்டு வந்து இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னும் பொழுது இது திரௌபதிக்கும் இவனுக்கும் உள்ள பிரச்சனை. சோ தண்டனை கொடுக்கக்கூடிய தகுதி அவளுக்கு தான் இருக்குதுன்ட்டு அப்படி டக்குன்னு அங்க திருப்பி விட்டுறாரு. ஏன்னா அது அவங்களுடைய கர்ம கணக்கு. சோ அதுக்கப்புறம் தர்மருக்கு நீ அடிமையாயிருன்ட்டு திரௌபதி சொல்லும்போது உன்னை நான் அடிமையிலிருந்து விடுவிச்சிடுறேன் இல்லையா? சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நமக்கு வேலைக்காரர்களா இருக்கலாம், எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தெரியாது முன் ஜென்மத்துல என்னென்ன பண்ணோம், எதனால அவங்க வேலைக்காரங்களா ஆனாங்க. இன்னைக்கு வேலைக்காரங்களா இருக்கணும், ஒரு காலத்துல உங்களுக்கு எஜமானரா இருந்திருக்கலாம், உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கலாம், அதற்காக கூட அவங்க இப்ப இப்படி இருக்கலாம். சோ இதை புரிஞ்சுக்கிட்டு நான் எல்லோரையும் ஒரே மாதிரி பாக்குறேன்னா அது எப்ப சாத்தியம்? ஆத்மாவை பார்த்தா மட்டும்தான் சாத்தியம். ஆத்மாவை பார்த்தா ஏழை பணக்காரன் தெரியாது, ஆண் பெண்ணே தெரியாது, உடம்பே தெரியாது. அப்புறம் எப்படி நீங்க எதையுமே நினைக்க முடியாது. ஆத்மா என்பது எல்லா ஆத்மாவும் ஆரம்பத்துல மிக உயர்ந்த நிலையில தான் வந்திருக்கும். அது சொர்க்கத்துல வந்திருந்தாலும் சரி, அல்லது நரகத்திலே ஃபர்ஸ்ட் பிறவி எடுத்தாலும் சரி. சோ அந்த ஆதி குணத்தை மட்டும் பாருங்க. நீங்க பாக்குறதே அவங்கள அப்படி மாத்தோன்ற. நீங்க பார்க்கும்போதெல்லாம் அவன் மோசமானவனே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரியே மாறிடும். சோ அது ஒரு முக்கியமான காரணம். ஞானிகள் கூட சொல்லுவாங்க, குழந்தைங்களை நீங்க திட்ட அதே மாதிரியே குழந்தை மாறிடும். சோ அந்த குழந்தை நல்ல குழந்தைன்னு சொல்லதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல குணம் தூண்டப்படும்ன்றான். சோ அது உண்மைதான். இப்ப கலியுகம் அழிய போகுது. கலியுகத்தில் உள்ள எதையுமே பார்க்காதீங்க, கேட்காதீங்க. இறைவன் நினைவுல சொர்க்கத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். உடனே சிலர் புத்திசாலித்தனமா இப்படி சொல்றீங்களே, ஆனா நீங்க எதுக்கு மத்ததை பத்தி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஞானத்தை நாங்க யாருக்கிட்ட கொடுக்கறது? எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாரு. நீங்க எதை பார்க்கறீங்க? நாங்க அப்படியே வெறும் கடவுளை பற்றியே பேசுற வீடியோ 2 நாள் முன்னாடி போட்டிருக்கோம். 500 பேர் கூட பார்த்திருக்க மாட்டாங்க. சோ விபச்சார விடுதியில இருக்கிறவனுக்கு விபச்சார விடுதியில வந்துதான் ஞானத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி எந்த குப்பையில விழுந்து கிடக்குறாங்களோ அந்த குப்பையில போய் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால அந்த குப்பையை பற்றி பேசுற மாதிரி பேசி அப்படியே ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இதை கூட இதுல என்னன்னா இந்த புரிஞ்சுக்குவாங்க. பட் இது விளக்கம் கொடுக்கறது நம்மளுடைய கடமை. சோ அதனால நம்ம கொடுக்கிறோம். பட் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் கேட்கதான் போறாங்க. அப்ப மற்றவர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டவங்க, இந்த வீடியோவை பார்த்தவங்க, அவங்க அங்க பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான். சோ எல்லாரும் எழுப்பணும்ல. இப்ப எல்லாரும் என்ன இந்த அந்த சகோதரி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அதை பற்றி இதைதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ எங்க கூட்டம் இருக்கோ அங்கதானே பேச முடியும். ஆள் இல்லாத டீ கடையில யாருக்குடா டீ ஆத்துற மாதிரி இல்லையா? சோ அப்ப அதை பற்றி நம்ம பேசும்போது வரும்பொழுது அத்தனை பேர் பாக்குறாங்க போது அத்தனை பேருக்கு இறைவனுடைய செய்தியை நாம சொல்றோம் இல்லையா? நாம எதுலயும் இவன் பண்றது ரைட்டு, இவன் பண்றது தப்பு அப்படின்ட்டு எதுலயுமே நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அதே மாதிரி யாராவது ஆன்மீக குருக்கள் அவங்கள பத்தி பேசினா கூட அவங்க மோசமானவங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க சொன்ன கருத்து இது தப்பு, சோ கடவுள் இப்படி சொல்றாரு, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சோ அதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கு. சோ அதே மாதிரிதான் இப்ப அனுமோகன் அவர்கள் சொன்னது அது ஒரு இறை செயல். ஆனா இந்த தேதி
திடீர்னு தான் நடக்கும். கேட்டுட்டா நிலநடுக்கம் வருது இல்லையா? ஆனா ஒண்ணு, அது கிட்ட நெருங்குதுன்றத நம்ம திரும்புற பக்கமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே நிலச்சரிவு வர்றத பார்க்கிறோம். கேரளால வந்துச்சு. எல்லா இடமும் நடக்கும். எல்லாத்தையும் இழந்தே ஆகணும். ஏன்னா, கடைசி 100 வருடம் இறைவன் வராரு. அவர் வந்தே 88 வருஷம் ஆயிடுச்சு. இதுவும் ஒரு சராசரியா சொல்றதுதான். துல்லியமா வந்துருச்சு 100 வருஷம் எங்கன்ட்டு ஆடிட்டு இருந்தீங்கன்னா, கடைசியில நீங்க மாட்டிப்பீங்க. சோ அந்த அலட்சியம் இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான். ஏன்னா நாளுக்கு நாள் இந்த காமம், கோபம் இதெல்லாம் ஏறும். இப்ப வந்து சிசிடிவி கேமரா கொஞ்சம் வேலை செய்யலன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில சொன்னாங்களே, சிசிடிவி கேமராவே இருக்காது போக போக. கரண்ட் எதுவுமே இருக்காது. அப்ப என்னென்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சுப்பாரு. ஆனால் சரி, இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோல சொல்றோம். பட் இப்போதைக்கு சிம்பிளா நீங்க தூய்மையா இருந்தா மத்தவங்க நெருங்க முடியாது உங்ககிட்ட. அதுக்கேத்த மாதிரி ஆத்மா தான் நெருக்கத்துல வரும். அதுதான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஒண்ணு, நான் இங்க மாட்டிக்க கூடாது, மேல போயிடணும். அதையும் மீறி நான் இருந்தாலும் யாரும் அசுத்தமானவர்கள் என்கிட்டயே வரக்கூடாது. அப்ப அந்த குணம் குணத்தோட இனம் இனத்தோட தான் சேரும்ன்றாங்க இல்லையா? இங்க அப்ப எனக்குள்ள கொஞ்சம் கூட காமம் இல்லைன்னா, அந்த காமத்திற்கு தண்டனை கொடுக்கக்கூடியவன் என் பக்கத்துல வரமாட்டான். எனக்குள்ள இருக்கும்போது தான் அங்க மாட்டிக்கிறோம். சோ இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம தயாரா இருக்கிறது. என்ன தயாரா இருக்கிறது? பரிசுத்தமாக்கிக்கிறது. ஏன்? பரிசுத்தமான உலகம் வரப்போகுது. சோ அதற்கு என்னை தயார்படுத்திக்கிறதுக்கு பரிசுத்தமானவரோடு மட்டுமே சகல உறவும் வைக்கிறது. இங்க இருக்கிற எல்லாருமே அழுக்கானவர்கள் தான். எக்ஸப்ஷனே கிடையாது. அதனாலதான் இது பேர் கலியுகம். சோ இறைவன் மட்டுமே பரிசுத்தமானவர். அவர் இறுதியில வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம அழிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. சோ அவர் கையை பிடித்தால் நம்ம தப்பிச்சு போயிடுவோம். மனிதர்கள் கையை பிடித்தால் அவங்களே மூழ்கிட்டு இருக்காங்க. மூழ்கிறவங்க கையை பிடிச்சா உங்க நிலைமை என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சொல்ல மறந்துட்டேன். சோ அதுதானே மெயின். ஏன்னா நியூ இயர் வந்துச்சு, டிசம்பர் மாசம் ஒன்னும் ஆகலையே, அப்படி ஒன்னும் அவர் சொன்ன அளவுக்கு பெருசா ஆகலையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? இது என்ன விதமான மென்டாலிட்டி இல்லையா? ஆகலன்னா சந்தோஷம் தானே. உங்களுக்கு டைம் இருக்குது இன்னும் முயற்சி பண்றதுக்கு. தன்னை முயற்சி பண்ணிக்கிட்டு அலட்சியமா இருக்க வேண்டாம். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா நீங்க சந்தோஷப்படணும். எக்ஸாம் வைக்கல பத்தியா? வைக்கல, தள்ளி போடப்பட்டு இருக்குது. கண்டிப்பா வைக்கப்படும் இந்த நேரம். அப்ப இதுதான் கடவுளுடைய கருணை. கொஞ்சம் தள்ளி வைக்கப்படுது. சோ இத புரிஞ்சுக்கணும். சோ அதனால அவர் சொன்னது தப்பாயிடுச்சுட்டு நக்கல் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில திண்டாட போறது நீங்க தான். சோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர்.